ஹதீஸ் 2. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறுதி காலத்தில் காபாவில் ஒரு படையினர் போர் புரிவார்கள். பூமியில் பைதா என்ற மக்கா மதீனாவிற்கு இடையில் உள்ள இடத்தில் அவர்கள் இருக்கும்போது, அவர்களில் முதன்மையானவரும் அவர்களில் இறுதியானவரும் என அனைவரும் பூமிக்குள் இழுக்கப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, அவர்களில் முதன்மையானவரும் அவர்களில் இறுதியானவரும் எப்படி பூமிக்குள் இழுக்கப்படுவார்கள்? அவர்களது கடைத்தெருக்களில் உள்ளவரும் போர் செய்த அவர்களில் ஒருவராக இல்லாதவரும் இருந்திருப்பார்களே என்று கேட்டேன். அவர்கள் முதன்மையானவரும் அவர்களில் இறுதியானவரும் என அனைவரும் பூமிக்குள் இழுக்கப்படுவார்கள். பின்பு அவர்களின் எண்ணங்களின்படியே அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2118, முஸ்லிம் 2884.